நம்ம சொத்து நம்ம இருந்து வர வரைக்கும் எல்லாம் அமைதியா இருந்துட்டு சொத்து வந்ததுக்கு அப்புறம் வேலையை காமிச்சிட்டாங்களே. இது நிறைய இடத்துல நடக்கும். அவங்ககிட்ட இருந்து பசங்களுக்கு சொத்து டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் மருமகளுங்க அப்படியே ரொம்ப நேக்க அப்படியே அவங்க கிட்ட கோச்சிக்காத மாதிரியே பேச வச்சுட்டு வருவாங்க. இல்ல அதை விட நம்மகிட்ட அதிகமாயிடுச்சு, அது எப்படியும் வந்துதான் ஆகணும், அது எப்படியும் வரப்ப வரும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்பவே கட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்ல அந்த மருமகளுங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இவனுங்க பெரிய வித்தார கல்லனா இருப்பாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மருமகள் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் வேணாங்க, தப்புங்க, பாவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுங்க அந்த வந்தோடனே அந்த பெரிய அந்த கட்டுப்பாட்டுல வளர்ந்தோடனே அதுல இருந்து வந்தோடனே இன்னும் பெருசா ஜெயிச்சிட்ட மாதிரியும் பெருசா இவரு தான் நம்ம வந்து இவ்வளவு காலங்காலமா இரும்பு சங்கிலி போட்டு நம்மள அடிமையா வச்சிருந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலேயே அதை காமிப்பாங்க. நானும் இங்க பிறந்திருக்க வேண்டிய ஆளே இல்லைனாலும் எங்கேயோ பிறந்து அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் அந்த துமுறுல பேசுறது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு வசதி இருக்கு, ஏதோ ஒரு மேஜரா அவங்க கிட்ட நம்மளோட மேஜரா ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அடங்கி இருக்க மாதிரி நடிச்சுக்குவாங்க.